योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम शरद कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருட்பெரும் கருணையிலே இன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தினம், தமிழ் புத்தாண்டு. இந்த புத்தாண்டு தினத்திலே கோவை கொங்கு மண்டலம் கோவை மாநகரிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி உங்கள் பாதம் தொட்டு வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் வெறும் ஒரு ஆசிரமம் இல்லை, ஆன்மீகத்தை பற்றிய ஆண்டவனை பற்றிய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களையும் தெளிவுகளையும் கூறி அறியாமையில் மூழ்கி கிடக்கிற இந்த ஜனங்களை ஆன்மீகத்திலே கை தூக்கி விடுவதற்காக இந்த ஆசிரமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கிற அத்தனை அடியார்களுக்கும் தங்குகிற இடவசதிகள் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த இடம் எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்காது. இப்போ கடும் கோடை காலம் வேற. ஆனாலும் இது இந்த சரக்கல் விளைங்கிறது ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்தில் தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அடியார்கள் வந்தால் தங்குறதுக்காக பக்கத்தில் இடவசதிகள் பண்ணணும், 2-3 அறைகளாவது எடுக்கணும்னு நம்ம தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த வருவாயில் சொந்த காசில் தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். யாருக்கிட்ட எந்த காசும் வாங்குறதில்ல, டொனேஷனும் கேட்டு வாங்குறதில்ல. ஆரம்பத்தில் காணிக்கைகளே வாங்காமல் இருந்தோம். அப்புறம் சில அடியார் பெருமக்கள் சொன்னாங்க, அது தவறு இங்கேயா, நீங்கள் யார்கிட்ட கேட்க வேண்டாம், ஆனால் அவங்க கொடுக்குறத நீங்கள் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும், அது இறைவனுக்காக கொடுக்குறதுன்னு சொன்னதுனால யாராவது காணிக்கைகள் தந்தால் மட்டும்தான் வாங்கிக்கிறது. இப்போ இந்த அடியார் பெருமக்கள் வந்தால் தங்குவதற்காக 2-3 அறைகள் கட்டலான்னு சொல்லி ஃபவுண்டேஷன் வேலைகள்லாம் முடிஞ்சு தான் இருக்குது. ஆனால் அறைகள் கட்டுறதுக்கு பெருசாக நமக்கு உதவிகள் பண்ணுறதுக்கு யாரும் பெருசாக இல்லை. பகவானுடைய பக்தர்கள் பலருமே ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி கிளப்புகளுக்கு லட்சமாக வாரி வாரி கொடுக்குறாங்க. அதனால் என்ன புண்ணியம்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனால் ஒரு ஆன்மீக விஷயத்திற்கு, ஆண்டவனுடைய ஒரு காரியத்திற்கு, அடியார்களை திருப்திப்படுத்துவதற்கு யாரும் 5 காசு செலவு பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் நாம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்துட்டுருக்கோம். நான் தான் நிர்மலாட்ட சொன்னேன், அம்மா உங்களுடைய அடியார்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வசதிகள் செய்திருக்கோம், ஏதாவது குற்றமுறைகள் இருந்தால் அவங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அவங்க அதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில் இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு தினம் நாம் கொண்டாடுறோம். கொங்கு மண்டலத்தில் இதெல்லாம் உங்களுக்கு வழக்கம் இருக்காது. இது சேர நாடு. இந்த சேர நாட்டில் இந்த மாதிரி சித்திரை 1ஆம் தேதி கனி காணுதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. அதுக்கு முந்தின நாள் இரவிலே இந்த மாதிரி எல்லா காய்கனி, பழங்கள், பணம், நகைகள்லாம் வச்சு ஒரு கண்ணாடியை வச்சு காலையில் தூங்கி எழுப்பி வரப்போவே அதில் தான் முழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த சித்திரை 1ஆம் தேதி நம்ம இப்படி நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த அடியார் பெருமக்கள் இந்த சரக்கல் விளையில் யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்திருக்கிறத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களை வருக வருக வரவேற்கிறோம். மற்ற அடியார் பெருமக்கள் இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்களுக்கு எல்லா உதவிகளும் நாம் செய்யணும். ஒரு 6 மணி நேரம் அவங்க அந்த மாணிக்க வாசகர் எழுதிய இந்த திருவாசக முற்றுவதலில் பண்ணுறாங்க. இதற்கு நாமெல்லாம் உதவியாக இருக்கணும், பொறுமையாக இருந்து கேட்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் திருவாசகம் புக்கு தந்திருக்கவங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை கையில் வச்சு அவங்க கூட சேர்ந்து பிறருக்கு தொல்லை இல்லாதவனும் அழகாக ராகத்தோடு படிக்கணும். ஆக்சுவலாக இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு இதே கொங்கு மண்டலம் சிவனடியார்கள் போன வருஷம் வரதா இருந்தது. ஆனால் அந்த நேரம் நாம் எல்லாரையும் கூப்பிட்டப்போ சித்திரை 1ஆம் தேதி எங்களுக்கு பல பேருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் பேருக்காக நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுகளும் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு முடிவு பெறாததுனால கழிந்த ஆண்டு இந்த திருவாசகம் முற்றுவதல் நாம் பண்ண முடியல. இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில் நாம் இந்த திருவாசகம் முற்றுவதல் இது 3வது முறையாக பண்ணுகிறோம். ஆகவே இந்த எல்லா அடியார்களும்
இன்று முழுக்க இங்கே இருந்து இந்த திருவாசக முற்றுவதலை காதால் கேட்டு கண்ணால் பார்த்து இறைவனை வழிபட்டு எல்லா புண்ணியங்களையும் அடையுமாறு நாம் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த சிறிது நேரத்தில் அவங்க திருவாசக முற்றுவதலை தொடங்குவாங்க. நாம் அதற்கு உறுதுணையாக இருந்து உதவி புரிந்து பகவானை வழிபட்டு இந்த நல்ல நாளிலே புத்தாண்டிலே எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்வோடு பகவான் கருணையோடு யாதொரு குறைவும் இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருதாய்.